தங்கம் விலை 26% சரிவு, மொத்தமும் போச்சு. அமெரிக்க எடுக்கும் ஒற்றை முடிவு. சாமானிய மக்களின் முக்கியமான முதலீடு சொத்து. ஆனால் கடந்த சில மாதங்களாக தங்கம் விலையில் ஏற்பட்ட தடுமாற்றம் முதலீட்டாளர்களை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை தற்போது கடுமையாக சரிவை சந்தித்துள்ளது. இதனால் இனிவரும் காலத்தில் உயருமா அல்லது தொடர்ந்து குறைந்து பழைய விலைக்கே திரும்புமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்திய கமாடிட்டி சந்தையான எம்சிஎக்ஸ் சந்தையில் தங்கத்தின் விலை அதன் வரலாற்று உச்சத்திலிருந்து 26%க்கும் அதிகமாக குறைந்துள்ளது. இது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. காரணம், தங்கம் விலை ஒவ்வொரு முறையும் உச்சத்தை தொட்ட பின்பு சிறு காலத்தில் சரியும். அது இயல்புதான். அப்படி சரியும் போது 20 முதல் 25% சரியும். இந்த சரிவுக்கு பின் மீண்டும் உயர துவங்கும். அதேபோல இந்த முறையும் நடக்குமா அல்லது தொடர்ந்து சரிவின் பாதையிலேயே இருக்குமா என்பது அமெரிக்க எடுக்கும் ஒற்றை முடிவில்தான் உள்ளது. இந்திய ரீட்டைல் சந்தையில் தங்கம் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் விலை மாறுபடும் வேளையில் இதை கணக்கில் கொள்ள முடியாது. இதனால் எம்சிஎக்ஸ் சந்தை தரவுகள் படி தங்கத்தின் விலை அதன் வரலாற்று உச்சமான 1,92,991 ரூபாயிலிருந்து தற்போது 1,41,977 அளவுக்கு குறைந்துள்ளது. கிட்டத்தட்ட 26.4% சரிவாகும். கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவுகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கடுமையாக விற்பனை அழுத்தத்தை சந்தித்து வருகிறது. உலகளவில் தங்கத்தின் விலை கடந்த 7 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை மீண்டும் உயர்த்தலாம் என்ற எதிர்பார்ப்பும், அமெரிக்க டாலரின் வலிமை மற்றும் பங்கு சந்தைக்கு முதலீட்டாளர்கள் திரும்பியது ஆகியவை தங்கத்தின் சரிவுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்க விலை சரிவுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க வட்டி விகிதம் குறித்த நிலவி வரும் மாறுபட்ட பார்வைதான். சந்தையின் நிலவரப்படி செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்த 66% வாய்ப்பு இருப்பதாக சிஎம்இ ஃபெட் வாட்ச் தரவுகள் தெரிவிக்கின்றன. பொதுவாக வட்டி விகிதம் உயரும் போது தங்கம் போன்ற வருமானம் தராத சொத்துக்கள், அதாவது வட்டி வருமானம் தராத சொத்துக்களுக்கு எதிராக அமையும். அதாவது தங்க விலை வட்டி உயரும் போது குறையும். ஏனெனில் வட்டி தரும் முதலீடுகள் அதிக வருமானம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்கத்திலிருந்து வெளியேறுவார்கள். இதனால் செப்டம்பர் கூட்டத்தில் வட்டி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் காரணத்தால் தங்கம் தேவையில்லாத சொத்தாக மாறியுள்ளது. இதுதான் தங்கம் விலை சரிவுக்கு அடிப்படை காரணமாகவும் அமைந்துள்ளது. இதனால் இந்த சரிவு வலு சேர்க்க பல துணை காரணங்களும் அடங்குகிறது. மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு கடுமையாக உயர்ந்துள்ளது. டாலர் இண்டெக்ஸ் 101 தாண்டியுள்ளது. 2025 மே மாதத்துக்கு பிறகு இல்லாத அளவுக்கு இது உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை டாலரில் கணக்கிடப்படுவதால் டாலரின் வலிமை தங்க விலையை விட கீழே இறக்கியுள்ளது. கடந்த வாரம் நடந்த அமெரிக்க பெடரல் ரிசர்வ் கூட்டத்திற்கு பிறகு தங்கத்தின் விலை 6%க்கும் அதிகமாக சரிந்துள்ளது. இதன் மூலம் தங்கத்தின் விலை $4,000 அளவுக்கு கீழே இறங்கியுள்ளது. இது 2025 நவம்பர் மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக நிகழ்ந்துள்ளது. இந்த சரிவு தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு குறுகிய காலத்தில் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் நீண்ட காலத்தில் தங்கம் இன்னும் பாதுகாப்பான சொத்தாகவே பார்க்கப்படும் நிலையில் தற்போதைய விலை சரிவு முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையலாம். எனவே சரியாக திட்டமிட்டு உங்களுடைய ரிஸ்க் எடுக்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும்.